சாம்சங் மொபைல்ல லாக் ஸ்கிரீன்ல இருக்கக்கூடிய வால்பேப்பர் பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து சேஞ்ச் ஆயிட்டே வந்துட்டு இருக்கும். இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்கா லாக் ஸ்கிரீன் வால்பேப்பர் சேஞ்ச் ஆகிறத எப்படி வந்து ஆஃப் பண்றது அப்படிங்கறத வந்து பார்க்க போறோம். ஒன்ஸ் அந்த மாதிரி ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா ஸ்டாண்டர்டா பாத்தீங்கன்னா வந்து ஒரு வால்பேப்பர் பாத்தீங்கன்னா உங்களோட லாக் ஸ்கிரீன்ல வந்து செட் ஆயிடும். அப்படி இல்லைன்னா நீங்க கூட உங்களோட கேலரில இருந்து ஏதாச்சும் ஒரு போட்டோ எடுத்து உங்களோட லாக் ஸ்கிரீன்ல வந்து செட் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ இந்த வீடியோல சாம்சங் மொபைல்ல லாக் ஸ்கிரீன்ல ஆட்டோமேட்டிக்கா சேஞ்ச் ஆகிற வால்பேப்பரை ஸ்டாப் பண்றதை பத்தி பார்க்கலாம். பார்க்கறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செட் பண்ணிடுங்க. வீடியோக்குள்ள போலாம். சாம்சங் மொபைல்ல இருக்கக்கூடிய லாக் ஸ்கிரீன் வால்பேப்பர் பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து சேஞ்ச் ஆயிட்டே வந்துட்டு இருக்கும். இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்கா சேஞ்ச் ஆகிறத எப்படி வந்து ஆஃப் பண்றது அப்படிங்கறத வந்து பார்க்க போறோம். ஜஸ்ட் வந்து செட்டிங்ஸ் ஆப் வந்து ஓபன் பண்ணிடுங்க. ஒன்ஸ் நீங்க செட்டிங்ஸ் ஆப் வந்து ஓபன் பண்ணிட்டு கீழே லைட்டா ஸ்க்ரால் பண்ணீங்கன்னா லாக் ஸ்கிரீன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த லாக் ஸ்கிரீனை வந்து கிளிக் பண்ணிடுங்க. அதை நீங்க கிளிக் பண்ணதுமே பாத்தீங்கன்னா வால்பேப்பர் சர்வீசஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அதுல பாத்தீங்கன்னா வந்து கிளான்ஸ் ஆன் சாம்சங் அப்படின்னு வந்து இருக்கும். இந்த மாதிரி வந்து இருந்துச்சுன்னா இந்த பிக்சர்ல காட்டுற மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வால்பேப்பர் சேஞ்ச் ஆகிட்டே வந்துட்டு இருக்கும். நீங்க போனை வந்து ஆன் பண்றப்ப ஒவ்வொரு டைமும் பாத்தீங்கன்னா வந்து வால்பேப்பர் வந்து லாக் ஸ்கிரீன்ல சேஞ்ச் ஆகிட்டே வந்துட்டு இருக்கும். ஸோ அதனால பாத்தீங்கன்னா இதுல வந்து நன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிட்டு அப்ளை அப்படின்றத நீங்க வந்து பண்ணிடலாம். ஸோ அப்படி பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா வந்து ஒரு வால்பேப்பர் பார்த்தீங்கன்னா வந்து டிஃபால்ட்டா உங்களோட லாக் ஸ்கிரீன்ல வந்து செட் ஆயிடும். அதுக்கப்புறம் நீங்க எதுவும் வால்பேப்பர் வந்து லாக் ஸ்கிரீன்ல மாத்தணும்னா உங்களோட கேலரில இருந்து ஏதாச்சும் ஒரு வால்பேப்பர் எடுத்து உங்களோட லாக் ஸ்கிரீன்ல நீங்க வந்து செட் பண்ணிக்க முடியும். சாம்சங் மொபைல்ல லாக் ஸ்கிரீன்ல இருக்கக்கூடிய வால்பேப்பர் வந்து ஆட்டோமேட்டிக்கா சேஞ்ச் ஆகிறத எப்படி வந்து ஆஃப் பண்றது அப்படிங்கறத இந்த வீடியோல டீடைலா தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க. எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. எல்லாருக்குமே ரிப்ளை பண்றேன்.